இந்த நாய் பின்னாலே ஓடிட்டு இருக்கோம். ஒட்டு மொத்தமாக எங்களுக்கு அந்த கிராமத்தையே சுற்றி காட்டிடுச்சு. ஏன்னா அது மிகப்பெரிய பதற்றத்துக்கு உச்சத்தில் இருக்கு. அந்த நாயை பிடிச்சவன அந்த ஹார்ட் பீட்டு பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ வேகமாக பம்ப் ஆகுது. அதை தேடி கண்டுபிடிச்சா அது பெரிய பதட்டத்தில் இருக்குது. அந்த குடம் வந்து கழுத்துக்குள்ள மாட்டிருக்கு. தட்டுக்கிட்டு ஏதாவது உணவு எடுக்கிறதுக்காக வச்சா தலை வந்து தட்டுக்கு ரீச் ஆக மாட்டேங்குது. வீட்டாண்ட இந்த குடத்துல தண்ணி குடிக்க போச்சு. தண்ணி குடிச்சுல தலை வந்து மாட்டிடுச்சு. தலை மாட்டின்னு ரொம்ப நாள் ஒரு 20 நாளுக்கு மேலே அவசரப்படுது. எங்களால் முடியல. நாங்கள் ஒரு 4-5 பேர் சேர்ந்துன்னு நடு குடத்தில் ஆற்றுட்டோம். எங்களுக்கு பெதிர் அது கட் பண்ண முடியல. நடு குடத்தில் ஆற்றுட்டோம். அதை குடத்தை ஆற்றுட்ட பேர் அந்த நாய் வேற எந்த நாயும் அதை சேர்க்க விடல. நாய் கடிச்சிருன்ற பயம். எவ்வளவு நாள் ஆச்சுங்க? 3 மாசம் ஆகுது. நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். இது வந்து எங்க பக்கத்து கிராமம், நத்தம் அப்படிங்கிற கிராமம். அங்க ஒரு நாய் விட்டு பிளாஸ்டிக் குடத்துக்குள்ள தலையை விட்டு ஒரு 20 நாட்களுக்கு மேலாக ரொம்ப சிரமப்படுது அப்படின்னு சொல்லி அதை மீட்கிறதுக்காக அழைக்கிறாங்க. நம்ம குழுவோடு அங்கே போகிறோம். 3வது நாள் நம்ம குழுவுக்கு வந்து ஒரு வெற்றிகரமான நாள். இன்றைக்கு வந்து எப்படி அதை செஞ்சே ஆகணும்னு சொல்லி ஒரு 3 மணி நேரம் கடுமையான உழைப்பு வந்து நம்ம குழுவில் உள்ள பிள்ளைங்க போடுறாங்க. இந்த நாய் பின்னாலே ஓடிட்டு இருக்கோம். ஒட்டு மொத்தமாக எங்களுக்கு அந்த கிராமத்தையே சுற்றி காட்டிடுச்சு. இந்த வீட்டு உள்ள பூந்து அந்த பக்கம் வருது, அந்த வீட்டு உள்ள பூந்து பின்வாசல் வழியாக போகுது, எங்கேயாவது வயல்வெளியில் ஓடுது, எங்கேயாவது செடி புதர்கள் மண்டி கிடக்கிற இடத்துல ஓடுது. விடல செருப்பு இருப்பு அந்த சேத்துல சகதிகள்லாம் விழுந்து எந்திரிச்சு விடாமல் விரட்டி இந்த நாயை ஹோல்டு பண்ணிட்டோம். ஹோல்டு பண்ண உடனே தான் எங்களுக்கு ஒரு திருப்தி வந்தது. ஆனால் இதை கட் பண்ணி எடுக்கும்போது இது சட்டனை திரும்பி யாராவது கடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா. இப்போ இதை விட்ட உடனே கடிக்கும். அப்போ நம்ம இது விடுபடும் நேரம் வந்து நம்ம குழுவில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எங்களுக்குள்ள பேசி ஒரு ஓரியன்டேஷனோட இந்த பிளாஸ்டிக் குடத்தை மெதுவாக வெட்டி ரிலீவ் பண்ணிட்டோம். எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த வேலை வாங்கிச்சு முடிச்சாகணும். 2-3 நாளா மிஸ் ஆகுது.